அனைவருக்கும் வணக்கம். எம்எம் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கவிதை உலகில் எட்டயபுரத்திலே பிறந்து எட்டாத உயரத்துக்கு சென்ற மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு கவிதை தொகுப்பு பார்க்குறோம். ஏன்னா வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஒரு சுதந்திர வேட்கை வீரர் ஐயா மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி இன்று நாம் பார்க்க போகிற ஒரு கவிதை. கன்னி தமிழ்நாட்டின் காகித பெண்ணுக்கு, கன்னி தமிழ்நாட்டின் காகித பெண்ணுக்கு உன்னுடைய பேராய் என்கின்ற பெருவிரல் நீ மைதீட்டிய பிறகுதான் மகத்துவம் கிடைத்தது. உனது தலைப்பாகை அழகை தரிசிக்கத்தானே உனது மீசை கூட வேலை பார்த்தது. நீ எழுதுவோல் எடுத்த போதெல்லாம் பூட்டி இருந்த விலங்குகள் புலம்ப தொடங்கின. பசி வயிற்றை சுட்ட போதிலும் பாரதியின் சிந்தனை சுதந்திர பசியிலே குறியாக இருந்தது. ஆயினும் அந்த பாரதி கொள்ளை போர்க்களத்தில் வீழ்த்த முடியாத வீரனாகவே நின்றான். நெருப்பில் நடந்தபடி வசந்தங்களை கனவு கண்ட அவனது கண்ணீரில் 1000 கோடி தலைமுறைகளுக்கான கஞ்சிக்கு உப்பு இருந்தது, இருக்கிறது. பாரதியின் சொல் புதிது, பொருள் புதிது. தமிழ் வயலில் நீ விளைத்த நெல் புதிது. புதுவை கடலோரம் அலைதொட்ட ஈர மணலில் எடையற்ற நண்டுகளுடன் ஓடிப்பிடித்து விளையாடும் காலை நேரத்து காகங்களை போய் கேள், இன்னமும் உன் கவிதை நேயத்தை சொல்லும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.